நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள், வானொலி வேளாண் பள்ளி பாடம் 8, கோடை காலத்திற்கு ஏற்ப தீவன பராமரிப்பு முறைகள் குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் KR புஷ்பநாதன் அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் KR புஷ்பநாதன், உதவி பேராசிரியர், கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், சேலம், தமிழ்நாடு அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கிட்டு வருது. கோடை காலத்தில் தீவன பராமரிப்பு முறைகள். இப்போ இந்த தீவன பராமரிப்பு ரொம்ப அவசியமானது என்று இந்த தலைப்பு கூறுறேன். பசுந்தீவன பயிர்கள் பால் உற்பத்தியில் முதுகெலும்பு என்று நம்ம கூறுறோம். இந்தியாவில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 4% தான் தீவன பயிருக்காக நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நடப்பாண்டில் இப்போ வருகின்ற 2025-26 ஆண்டில் பசுந்தீவன பற்றாக்குறை 65% ஏற்பட உள்ளதாக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் இப்போ உலர் தீவனம் 25% பற்றாக்குறை ஏற்பட உள்ளது. ஸோ இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம தொழில்நுட்பத்தை என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும்னு இது பண்ணிக்குவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம தீவனத்துக்காக விளைநிலங்களில் தீவனத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 1.72 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு உள்ளது. இதில் நிரந்தர மேய்ச்சல் தரம் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நிரந்தர மேய்ச்சல் தரம் பார்த்திங்கன்னா 1.10 நிலப்பரப்பு தீவனம் கால்நடை மேய்ச்சலுக்காக உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 2011-12 கணக்கின்படி பார்த்திங்கன்னா புள்ளி விவர கணக்கின்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் 40% மேலே தீவன பற்றாக்குறை இருக்குது. ஸோ இந்த தீவன பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி செய்யணும்னா நம்ம நல்ல முறையில் தீவனத்தை என்ன மாதிரி தீவனங்கள் வளர்த்தலாம், எப்படி தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்ப்போம். இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் தீவனம் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருப்பூர். மற்ற மாவட்டங்களில் பார்த்தோம்னா பெரும்பாலும் சோளத்துக்காகவும் மற்ற கம்புக்காகவும் பயிர் உற்பத்தி பண்ணிவிட்டு மீதி உள்ள இதை மட்டும்தான் உதிரி பாகத்தை மட்டும்தான் நம்ம கால்நடை கொடுத்து வரோம். அதை சமச்சீரான சத்தை கிடைக்காது. ஸோ இது நம்ம கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீரான சத்து கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை நம்ம கையாள வேண்டும். நம் நாட்டில் பார்த்திங்கன்னா 63 விழுக்காடு பார்த்திங்கன்னா மழையை சார்ந்து உள்ளது. எல்லாம் வானம் பார்த்த பூமி தான். அதாவது நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு ஏதோ ஒவ்வொரு இடத்துல முன்னோர்கள் கிணறு வெட்டியதுனால இப்போ இது கிணத்தோட நீர் மட்டம் குறைஞ்சதுனால இப்போ இப்போ போர் போட்டு போர் மூலியமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவுமே நாளடைவில் நமக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெரும்பாலான சிறு குறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த கால்நடைகளை தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கால்நடையில் எவ்வளோ லாபம் எடுக்கலாம், எப்படி இதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே வாழ்வாதாரமே நம்பி இருக்குது. ஏழை விவசாயிகள் விரைவாக வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாக இருந்து வருகிறது. நம்மளுக்கு நிறைய இயற்கை சீற்றம் மற்றது வறுமைனா நம்ம வறட்சி மற்றும் அன்றாடைய வாழ்க்கையில் ஏற்படைய சூழ்நிலைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம கால்நடைகளை விற்றுட்டு அதன் மூலிமா நம்முடைய வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். மேலும் கால்நடைகள் விவசாய சமூக அந்தஸ்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. தமிழ்நாடுகளோட பயிரிடப்படக்கூடிய தீவன பயிர்கள் பார்த்திங்கன்னா சோளம், மக்காச்சோளம், கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்னு சொல்லக்கூடிய கோ 4 நமக்கு உகந்தது. அதுக்கப்புறம் கோ 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கினியா புல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை புல், மற்றும் முயல் மசால், குதிரை மசால் மற்றும் வேலி மசால் போன்றவையாகும். இது எல்லாமே தீவனப்பத்துக்காக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பயிர் மூலியமாக தான் கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம கால்நடைகளுக்கு நம்ம தீவனத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். விவசாயிகள் மழைக்காலங்களில் அளவுக்கு அதிகமாக புல் மற்றும் தானியங்கள் உற்பத்தி வர்றாங்க. ஆனால் அதை சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாங்கன்னா நம்ம கோடை காலத்தில் உள்ள தீவன பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி செய்யலாம். ஸோ இது என்ன மாதிரி முறைகள்னா நம்ம ஊறுகாய் புல் போன்ற வகைகளில் நம்ம அந்த முறைகளை கையாண்டோம்னா அது ஊறுகாய் புல் மூலிமா நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். அதை பதப்படுத்தி வச்சுக்கிட்டா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து கால்நடைக்கு கொடுக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்ம அது இல்லாமல் உலர் தீவனமாகவும் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இந்த உலர் தீவனம் சேகரித்து வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரும்பாலும் விவசாயிகள் கதிர் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தட்டை தான் தீவனமாக அறுத்து கொடுக்குறாங்க. அது சமச்சீரான சத்து கிடையாது. அது மாதிரி சமச்சீரான சத்துன்னு பார்த்திங்கன்னா 50% பூக்கும் தருணத்தில் அறுவடை பண்ணி அதை உலர்த்தி அதை காய வச்சு நம்ம கால்நடைகள் கொடுத்தோம்னா அது ஒரு சமச்சீரான சத்து குறைவில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கும்போது கால்நடைகளிலிருந்து பெறக்கூடிய
பாலும் சரி, மற்றபடி இறைச்சியும் சரி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான ஆடுகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய இறைச்சி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த முறைகளை நம்ம வந்து கையாளணும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். ஆனால் கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நீர்மட்டம் வந்து கீழே போயிடுது. இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கு. ஸோ இந்த நீர் பற்றாக்குறைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து குறுகிய காலத்து பயிர்களை தேர்வு செய்யணும். குறுகிய கால பயிர் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நம்ம தேர்வு செய்யணும். இதெல்லாம் வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிர்களை நம்ம வந்து பயிரிடலாம். வறட்சி தாங்கி வளரக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா, சோளம் வந்து வறட்சி தாங்கி வளரும். இப்போ சப்போஸ் மழையே கம்மியாக பெஞ்சாலும் அந்த இருக்கிற சூழ்நிலை ஏற்றவாறு அது தாங்கி வளரக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கொழுக்கட்டை புல் சொல்லக்கூடிய நிரந்த மேய்ச்சல் தரையில் அந்த புல் வகைகள் மற்றும் பயிர் வகைகளை கலந்து தெளித்தோம்னா அதுவும் வறட்சி தாங்கி வரும். இன்னொன்று மக்காச்சோளமும் வந்து மழை காலத்தில் பருவ காலத்தில் போட்டோம்னா அதுவும் வறட்சி தாங்கி வரக்கூடியது. இது மூன்றுமே இது முக்கியமாக வந்து இது தேவையான சக்தியில் நிவர்த்தி செஞ்சு பூர்த்தி அடைகிறது. இது போக பார்த்திங்கன்னா, தீவன பயிர்களில் வந்து பாத்தியில் நம்ம சாகுபடி செஞ்சு வந்துட்டுருக்கோம். பாத்தி மூலியம் பாத்தி கட்டி நிறைய இடத்துல சாகுபடி செய்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நீர் வந்து அதிகமாக தேவைப்படுகிறது. இதனால் வந்து பயிருக்கு தேவையான சத்துக்கள் வந்து பயிருக்கு தேவையான நீர்கள் அதிகமாக கோடை காலத்தில் கிடைக்காதனால வந்து மகசூல் நமக்கு குறைவாக ஏற்படுகிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பார்கள் மூலியமாக என்ன, நம்ம கரும்புக்கு பார்ச்சால் ஓட்டும் இல்லைங்களா, மஞ்சள் கரை பார்ச்சால் ஓட்டுற மாதிரி அது மாதிரி இப்போ பார் மற்றும் சால்கள் அமைத்து இப்போ தீவன பயிர்களை சாகுபடி செஞ்சோம்னா அந்த பாருக்கு நடுவில் உள்ள பகுதியில் வந்து நீர் தேக்கி வச்சு ஈரப்பதத்தை பாதுகாத்து பயிரை வந்து ஊக்கமாக வளர்த்தி மகசூல் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இதை நம்ம கையாளணும் கோடை காலத்தில். இது ஒரு முறைகள். இன்னொன்று வந்து ஒவ்வொரு நிலம் இருக்குது. ஒவ்வொரு நிலம்னா நம்ம வந்து விவசாயம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது நமக்கு தெரியாமல் ரசாயன உரங்கள் அளவுக்கு அதிகமாக போடும்போது நிலத்தின் வந்து உப்புத்தன்மை ஏறுறதுனால அது பேர் ஒவ்வொரு நிலம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்தில் வந்து வளரக்கூடிய குதிரை மசால் மற்றும் வேலி மசால் இது ரெண்டுமே நம்ம வந்து அந்த நிலத்தில் வந்து பயிர் செஞ்சு மகசூல் அதிகரிக்கலாம். மற்றும் தரிசு நிலம் நம்மக்கிட்ட தரிசாக இருக்குது. எந்த நிலமும் நமக்கு வந்து பயனுள்ளதாக, அதாவது தரிசு நிலத்தில் எதுவுமே வந்து மானாவாரி பார்த்த நிலமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிலத்தில் அந்த கொழுக்கட்டை புல்லு மற்றும் முயல் மசால் 2 பயிரும் கலந்து பயிர் செஞ்சிட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது விதை உளுந்து தன்னாலே இனவர்த்தி ஆகி பரவலாக படர்ந்து நமக்கு வந்து நிரந்தர மேய்ச்சல் தறி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பயிர்கள் உற்பத்தி பண்ணி நம்ம மழை காலம் முடிவு தருணத்தில் அதை அறுவடை செஞ்சு சேகரித்து வச்சுக்கணும்னா கோடை காலத்தோடைய தீவன பற்றாக்குறையை நமக்கு நிவர்த்தி செய்யும். அது ஒரு 2.5 ஏக்கரில் நம்ம வந்து மகசூல் பயிர் செஞ்சோம்னா, ஒரு டைம் பயிர் செஞ்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர்லேருந்து 1 ஹெக்டர்னு சொல்லக்கூடிய 2.5 ஏக்கரில் பயிர் செஞ்சோம்னா 30 to 35 டன் மகசூல் தரக்கூடிய தீவனமாக இருக்குது. அது வந்து வறட்சி தாங்கி வரக்கூடிய ஒரு டைம் நம்ம விதை விதைச்சிட்டாவே போதும். இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு பல்லாண்டு பயிர், அறுக்க வளரக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிர், வறட்சி தாங்கி வரக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிர் மற்றும் கோடை காலத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிர். இப்போ இந்த கோடை காலத்தில் இப்போ மழை ஒரு மழை 2 மழை பேஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மழையை பயன்படுத்தி அந்த புல் நல்லா வளர்ந்து இப்போ வந்து ஒரு 2 மழையிலேயே வந்து பூ பூங்கு தருணத்தில் வந்துடும். இப்போ இதே ஒரு அறுவடை செய்யக்கூடிய தருணமாக அமைஞ்சிடுது. இது ஒன்று. இன்னொன்று வந்து கழிவு நீர். நம்மக்கிட்ட வந்து கழிவு நீர் வந்து நிறைய இருக்குது. அந்த கழிவு நீர் வந்து சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதிலேருந்து என்ன புல் வளரும் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சு அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அந்த கழிவு நீரில் பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்னு சொல்லக்கூடிய கோனாலும் இது தண்ணி புல்னு தனியாகவே இருக்குது. அந்த தண்ணி புல்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வளரக்கூடியது சகதி தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய நிலங்களில் வளரக்கூடிய தண்ணி புல், இந்த 2 புல்லும் உற்பத்தி பண்ணி நம்மளுடைய தீவன பற்றாக்குறையை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம். இது ஒரு முறைகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிக வறட்சி தாங்கி வளரக்கூடியது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிர்கள்லாம் என்னென்ன இருக்குது. முன்னாடி வந்து தானிய வகைகள் சொன்னோம். பயிர் வகை தீவனங்கள்லாம் என்னென்ன பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, கொள்ளு, கொத்தவரை, இந்த 3 பயிர்களும் நம்ம வந்து மானாவாரி காலத்தில் தண்ணி கம்மியாகிற இடத்துல போட்டு பூக்கும் தருணத்தை அறுவடை செஞ்சு நம்ம எடுத்து சேகரித்து வச்சிட்டோம்னா நமக்கு புரதச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுது. இது வந்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இதையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம செலவினத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. இது போக பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தீவன பயிர் சாகுபடி செய்யும் ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தொழு உரம் போடணும்.
தொழு உரம் கம்பல்சரி போடணும். தொழு உரம் போட்டாமல் எந்த பயிர் போட்டிங்கனாலும் வராது. தொழு உரம் ஒரு 2.5 ஏக்கருக்கு பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 10 டன் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு டைம் தொழு உரத்தை நம்ம போடணும். இது கூட இடைப்பட்ட காலத்தில் நம்ம மேல் உரம் நம்மளால் கோடை காலத்தில் யூரியா போட்டோம்னா பயிர் கொஞ்சம் வேகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கருவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா மண்புழு உரம் தயாரித்து மண்புழு உரத்தை வந்து இந்த பாருக்கு இடையில் போட்டு விட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த தொழு உரமும் இந்த மண்புழு உரமும் ரெண்டும் சேர்ந்து ஈரப்பதத்தை பாதுகாத்து நம்ம பயிரோட வளர்ச்சியை ஊக்குவித்து மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வழிவகுக்குது. இதை நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்து மூலிமா நம்ம பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் நம்ம வந்து தீவனத்துக்கு வந்து மதியம் மற்றும் சாயந்தர நேரத்தில் தண்ணி கட்டுறது வந்து நிறுத்திக்கணும். மதியம் மற்றும் சாயந்தர நேரத்தில் ஏன் தண்ணி கட்டுறதுன்னா காலையில் வெயில் அடித்து நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விட்டிங்கன்னா பெரும்பாலான நீர் வந்து ஆவியாக போயிடும். அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய நீரோடின் அளவு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். முடிஞ்ச வந்து அதிகாலையில் ஒரு 9 மணிக்குள்ளே தான் நீர்ப்பாசனம் செய்ய வந்து ரொம்ப உகர்ந்து. இப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய நீரின் செலவு குறைவாகவும் நமக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப உகர்ந்தது. இதை நம்ம வந்து நல்ல முறையில் பண்ணோம். கோடை காலத்தில் நீர் பற்றாக்குறை உள்ள தீவன பயிர் சாகுபடி சில நிலங்களில் வந்து சாகுகள் மற்றும் பாத்திகள் நீர்ப்பாசனத்தை தவிர்த்து வேறு என்ன முறையான முறைகளில் நம்ம கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர் முறையான ரெயின் கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தெளிப்பு நீர் முறைகள் மூலிமா நம்ம பயிர்களுக்கு கொடுப்பதனால நமக்கு என்னதுன்னா கிட்டத்தட்ட 40 முதல் 50% நமக்கு வந்து தண்ணி சேகரிக்கப்படுகிறது. இதனால் நமக்கு வந்து கூடுதலாக வந்து இப்போ 20 to 25% வந்து மகசூல் கூடுதலாக கிடைக்கிறது. நார்மலாக ஒரு விவசாய நிலத்துலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதிலேருந்து வந்து நமக்கு தண்ணியும் சேகரிக்கப்படுகிறது இந்த கோடை காலத்தில், மற்றும் மகசூல் அதிகரிக்கிறது. இன்னொன்று நம்ம வந்து ஆள் பற்றாக்குறையை நம்ம இது பண்ணி தண்ணி கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் தேவையில்லை. ஒரு டைம் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு 15 to 20 வருஷத்துக்கு நீண்ட நாள் தொழில்நுட்பமாக நமக்கு அமைஞ்சு மகசூல் வந்து அதிகரிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மலைத்தூவி வந்து என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம், மக்காச்சோளம், கம்பு நேப்பிர் ஒட்டுப்புல், வேலி மசால் மற்றும் அந்த தீனாநாத் புல், கினியா புல், இந்த மாதிரி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்களுக்கு படுத்தும் போது நமக்கு வந்து எளிய முறையில் நம்ம தீவன உற்பத்தி செஞ்சு நம்ம கால்நடைக்கு கோடை காலத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற இந்த குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், தட்டைப்பயிறு, கொள்ளு போன்ற பயிர்களுக்கு நம்ம அதாவது வந்து மொபைல் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து நடமாடும் நீர் தெளிப்பான் மூலியமாக நம்ம நீர்ப்பாசனம் செய்யலாம். ஏன்னா இந்த பயிரெல்லாம் வந்து குறுகிய உயரமுள்ள பயிர்களுக்குனால இது வந்து நடமாடும் நீர்ப்பாசன முறைகளை நம்ம கையாண்டோம்னா மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். இதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 1 to 2 ஏக்கர் வரலும் நீர்ப்பாசன முறைகளை கையாளலாம். இதனால் வந்து 40 to 50% வந்து நீர் வந்து சேகரிக்க முடிகிறது. நீர் வந்து சேகரிக்க முடியுது. மகசூல் வந்து ஒரு 15% கூடுதலாக கிடைக்குது நமக்கு பயிரில். இந்த மாதிரி இந்த பயிர் வகைகளும் இந்த நடமாட நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான புரதச்சத்து தீவனமும் கால்நடைகளுக்கு தேவையானது கிடைச்சிருது. இந்த கோடை காலத்தில் அனைத்து வகையான தீவன பயிர்களும், அதாவது கம்பு நேப்பிர் ஒட்டுப்புல், கினியா புல், மக்காச்சோளம், தீவன மக்காச்சோளம், கொழுக்கட்டை புல், வேலி மசால், குதிரை மசால், தீவன மரங்கள், முயல் மசால், கினியா புல் ஆகியவை வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. இந்த சொட்டு நீர் பாசன முறைகள். இந்த சொட்டு நீர் பாசன முறையில் நீங்கள் இந்த தீவன உற்பத்தி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60% நமக்கு வந்து நீர் வந்து சேகரிக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஏக்கர் வந்து நிலப்பரப்பில் வந்து நீங்கள் தீவனம் சாகுபடி பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அரை ஏக்கர் சேர்த்து சாகுபடி செய்ய வழிவகுக்குது. இதன் மூலியமாக நீங்கள் வந்து தீவன பயிர்கள் வந்து ரொம்ப நாள் தாமதப்படுத்தி அறுக்க வேண்டியதில்லை. ஒரு முதல் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 75 நாளில் வரும். மறு அறுவடை வந்து 45 நாள் வரும். அந்த 45 நாள் செய்யக்கூடிய அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 35 to 45 நாள் 40 நாளிலே நீங்கள் அறுவடை செய்யலாம். ஏன்னா சொட்டு நீர் பாசன முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அந்த இடத்துக்கு அந்த பயிர்களுக்கு அந்த வேருக்கே போகிறதுனால விரிவான முறையில் வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்குது. அதனால் 40 நாட்கள்லேயே நீங்கள் அறுவடை செய்யலாம். இது ஒரு எளிய முறையில் நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப முறையாகும். கோடை காலத்தில் தீவிர பயிர்களில் பார்த்திங்கன்னா கோடை காலம் நம்ம சொல்கிறோம். கோடை காலம்னு ஏன் சொல்கிறோன்னா, அதாவது வந்து பருவ காலத்தை வந்து மொத்தமே வந்து 12 மாதங்களில் வந்து ஒரு 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து தென்மேற்கு பருவகாலம்,
வடகிழக்கு பருவம், இன்னொன்று வந்து இலை உதிர் காலம், இன்னொன்று கோடை காலம். இது வந்து தென்மேற்கு பருவகாலம் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு 4 மாதம் வரும். வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு பெரும்பாலும் நமக்கு கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு சொல்லுவோம். இலை உதிர் காலம் ஜனவரி, பிப்ரவரி. இப்போ வந்து இந்த கோடை காலம்னு சொல்லக்கூடிய மாதம் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே. இந்த 3 மாதம் தான். இந்த 3 மாதத்தில் தான் வெயிலோட தாக்கங்கள் அதிகமாகும். இந்த வெயிலோட தாக்கங்கள் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி பயிருக்கு விட்டாலும் இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீராவி ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நீராவியாகி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீர் எவ்வளோ தான் விட்டாலும் அது வந்து பயிரில் இருக்க மாதிரி இருக்கிறது வறண்ட பூமியாகவே தெரியும். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த பயிர்கள் விளையிற கழிவுகள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே அரிக்கக்கூடாது, மேலே நெருப்பும் வைக்கக்கூடாது. இது அப்படியே வயல்களில் விட்டிங்கன்னா இது நாளடைவில் இதை வந்து மூடாக்கு மாதிரி போட்டுட்டு நீர்பிடிப்பு தன்மை அதிகரிச்சுட்டு வயலுக்கு வேண்டிய எருவுகளாகவும் பயன்படுகிறது. ஸோ இந்த முறையை கையாண்டோம்னா நமக்கு வந்து கோடை காலத்தில் இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சமாளிக்கலாம். ஸோ இது போக வேறு என்ன முறைகள் பார்த்திங்கன்னா, இப்போ தீவன பயிர்கள் வந்து பாத்தி மூலியமாக நம்ம அமைச்சிருப்போம். மஞ்சளுக்கு கால் ஓட்டுற மாதிரி ஓட்டி அதில் சால் மூலியமாக அமைச்சிருக்கோம். அதில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ தீவனம் நமக்கு வந்து கோடை காலத்தில் எப்படியும் தீவனம் தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் தெரியும். அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு கால் விட்டுட்டு நீர்ப்பாசனம் செஞ்சால் போதுமானது. அது வந்து ஓரளவுக்கு இந்த கோடை காலத்தை சமாளித்து பயிர் வந்து வளர்ச்சி குறைவில்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இது ஒன்று. மேலும் வந்து கோடை காலத்தில் தீவன பயிர்கள் இடையில் உள்ள பயிர் கழிவுகள் மற்றும் காய்ந்த கம்பு நேப்பிற ஒட்டுப்புள் இலைகள் மூலம் அதான் மூடாக்குன்னு சொல்லிட்டோம், மண்ணில் இருந்து நீர் விரயமாவதை இதை தடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீர் விரயமாவதை தடுத்தாவே போதும். செடிகளுக்கு தேவையான நீர்பிடிப்பு தன்மை கிடைச்சதுனாவே மகசூல் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோடை காலத்தில் குட்டையாக வளரக்கூடிய தீவன பயிர்கள், அதாவது வந்து முயல் மசால், கொழுக்கட்டை புல், குதிரை மசால் மற்றும் வேலி மசால் போன்ற பயிர்களுக்கு தெளிப்பு நீர் பாசன முறையை பின்பற்றினால் 40% வரை நீர் சேமிக்கப்படுது. 10 முதல் 15% கூடுதல் மகசூல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் இடங்கள், நம்மளுக்கு வந்து கோடை காலத்தில் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படும் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து காலகாலமாக விவசாயம் பண்ணிட்டு வரதுனால நமக்கு தெரியுது. இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வயல்களில் சுற்றினும் மர வகைகளான சவுண்டல், கிளைரிசீடியா, கல்யாண முருங்கை, சித்தகத்தி இந்த மாதிரி வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய மர வகைகளில் நெருக்கமாக 2 வருஷம் நம்ம வந்து பரப்புகளில் நெருக்கமாக 2 வருஷம் வந்து மர வகைகளில் பயிர் செஞ்சுட்டு அது வந்து 1.5 மீட்டர் உயர வட்டில் விட்டுட்டோம்னா அல்லக்கிளைகள் நல்ல கிளைத்து வந்து வறட்சி தாங்கி வளர்ந்து நம்ம கோடை காலத்தில் வந்து புரதச்சத்து பற்றாக்குறையை நமக்கு நிவர்த்தி செய்யும். ஸோ இந்த தீவனத்தை வந்து மர வகைகள் மட்டுமே நிவர்த்தி செய்ய முடியும். கோடை காலத்தில் நமக்கு வந்து புரதச்சத்து தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு இது ஒரு வழிமுறைகள். இந்த முறைகளை கையாண்டோம்னா நமக்கு வந்து உகந்ததாக இருக்கும். கோடை காலத்தில் குறிப்பாக வந்து கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிலப்பரப்பு வச்சுருக்கோம், அந்த தீவனத்துக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கிறதே கிடையாது. ஸோ அதுக்குன்னு இடங்கள் சிறிதளவு, அதாவது மொத்தம் ஒரு ஏக்கர் வச்சுருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஏக்கர் தீவனத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு நிரந்தரமாக அதிலேருந்து தீவனம் அறுவடை செஞ்சு உலர் தீவனமாக தயார் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம வகுக்கணும். அந்த உகர்ந்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசாலா நுண்ணுயிர் தெளிப்பான் முறைகள் மூலியமாக நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பயிர்களை கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசாலா உற்பத்தி செஞ்சுட்டு இதை வந்து என்ன பண்ணால் அறுவடை செஞ்சு நம்ம வந்து சேகரித்து கோடை காலத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம சிறு மற்றும் குறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, வெள்ளாடு வந்து வீட்டில் வந்து வளர்ப்புக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டுகளுக்கு வந்து இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தான தீவனம், கலப்பு தீவனமும் தேவையில்லை, கலப்பு தீவனம் பெரும்பாலும் குறைச்சிக்கலாம். உங்களுடைய லாபம் இதில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நுண்ணுயிர் பாசன முறையில் இந்த கொழுக்கட்டை புல்லும் முயல் மசாலும் வளர்க்குறது வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த முறையை கைப்பற்றிங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக நம்ம வந்து உலர் தீவனம் சேகரிக்கிறது வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், நம்ம உலர் தீவனம் சேகரிக்கிறது வைக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம கடைபிடிக்காதனால வெளியிருந்து வைக்கோல் நிறையமாக வாங்கிறதுனால நிறைய செலவினங்கள் வந்து அதுலேயே செலவாயிடுது. அது இல்லாமல் கலப்பு தீவனத்துலேயே அதிகமாக செலவாயிடுது. ஸோ இது குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இதுதான். மேலும் பார்த்திங்கன்னா பயிர்கள் மற்றும் சால்கள் அமைக்க நீர்ப்பாசனம் செய்யும் விவசாயிகள் வந்து நீர் செல்லும் கால்வாயில் வந்து பசுஞ்சாணம் இருக்குங்களா, பசுஞ்சாணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறுவடை செஞ்சுறீங்க, அறுவடை செஞ்சு 1 வாரத்துக்குள்ளாரையும் இந்த பசுஞ்சாணமும் இந்த கோமியத்தையும் கரைச்சி முதல் நீர்ப்பாசனம் செய்யும் போது விட்டிங்கன்னா இந்த பயிருக்கு தேவையான சத்து போயிடும். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த யூரியா இந்த மாதிரி தான் மேலோரமாக போடுவோம். அதுக்கு பதில் இதை போட்டோம்னா நீர் பிடிப்பு தன்மை அதிகமாகி மற்றபடி மகசூலும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மண் வளமும் மேம்படுகிறது. முக்கியமாக நம்ம வந்து இதில் நம்ம குறிப்பாக நான் சொல்ல போனோம்னா
மண்வளம் நம்ம மேம்படணும், இரண்டாவதாக வந்து நீரை வந்து சேகரிக்கணும், மூணாவதாக நம்ம மகசூல் அதிகரிக்கணும். இந்த 3 தொழில்நுட்பத்தையும் 3 தொழில் உத்தியும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம விவசாயம் செஞ்சோம்னா கட்டாயம் வந்து நம்ம இந்த கால்நடை வள உற்பத்தியில் நமக்கு வந்து எந்த விதமான இடையூறு இல்லாமல் லாபம் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளாகும். மேலும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம வந்து பஞ்சகாவியாவும் ஒரு 20 லிட்டரும் அமிர்த கரைசல் ஒரு 500 லிட்டரும் கலந்து நம்ம நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய தண்ணியிலேயே நம்ம விட்டோம்னா இது வந்து நீர் குடிப்பு தன்மையை அதிகரித்து வந்து மகசூலையும் அதிகரித்து மண் வளத்தையும் மேம்படுத்துகிறது. இது வந்து ஒரு முக்கியமான தொழில். இது வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இதோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு உன்னதமான தொழில். இது வந்து ஒரு நம்மளுடைய மண் வளத்தை நம்ம பின்னாடி எப்படி கொண்டு போகிறோங்கிறது ஒரு வழிமுறைகள் தான் இது. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் நம்மகிட்ட நில வசதிகள் கம்மியாக இருக்குது, வேறு என்ன வழிமுறைகளில் நம்ம வந்து தீவனம் உற்பத்தி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அசோலாங்கிற தொழில்நுட்ப முறை, அசோலா உற்பத்தி முறைகள் அது இல்லாமல் ஹைட்ரோஃபோனிக்ங்கிற ஹைட்ரோஃபோனிக்னா நிலம் இல்லாத தீவன உற்பத்தி முறைகள், இந்த 2 முறையும் கையாண்டு கால்நடை வளர்த்துறீங்க கொஞ்சம் இது வந்து கோடை காலத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வைக்கோலோ வேஸ்டாகிற வைக்கோலோ கரும்பு தோகை மக்காச்சோள தட்டு காய்ந்த புல் போன்றவற்றை வந்து பயிர்கள் வரிசைக்கு நடுவில் அப்படியே அமர்த்தி விட்டு அது மூடாக்க மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் நீர்ப்பாசனம் செஞ்சீங்கன்னா இது நாளடைவில் வந்து நீராவியாவது மேலே போகிறத குறைச்சிட்டு மகசூலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. சரி, எனவே இந்த மேற்கூறிய முறைகளை கடைபிடிப்பதனால் அதிக அளவில் வந்து தீவன பயிர்களை நம்ம கோடை காலத்தில் உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு சமச்சீரான சத்துக்கட்டு பெறப்பட்டு அதிக லாபம் பெறலாம். இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா இந்த தீவன பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். தீவன பராமரிப்பில் நீங்கள் சைலேஜ் சொன்னீங்க. சைலேஜ் வந்து எந்த தீவனத்தில் போடுறது பெஸ்ட்டு? சைலேஜ் வந்து ஊறுகாப்புல்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஊறுகாப்புல் வந்து பெரும்பாலும் வந்து மக்காச்சோளத்தில் போடுறது நல்லது. அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அறுவடை காலம் இருக்குது. அந்த அறுவடை காலத்தை கரெக்டாக நம்ம அந்த அறுவடை காலத்தை பயன்படுத்திட்டு அறுவடை செஞ்சு நம்ம ஊறுகாப்புல் போடணும். இப்போ மக்காச்சோளம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 to 75 நாள், அதாவது வந்து கதிர் விட்டு பாலெண்ணம் பிடிக்கிற தருணத்தில் அறுவடை பண்ணி நீங்கள் ஊறுகாப்புல் போட்டிங்கன்னா உகர்ந்தது. ஊறுகாப்புல் போடும்போது வெறும் சைலேஜ் மட்டும் கட் பண்ணி தீவனத்தை போட்டு சாப்பாடு கட் பண்ணி போடுற சொல்லுங்களா, வேறு ஏதாவது அது கூட ஆட் பண்ணணுமா? இல்லை, அது கூட நம்ம வந்து இது மொலாசஸ்ங்கிற வந்து ஒரு சக்கரைப்பாவும் சொல்லலாம், சக்கரைப்பாவும் போடலாம். சக்கரைப்பாவு கூட உப்பு கலந்து தெளிக்கணும். ஒரு டன்னுக்கு வந்து 30 to 35 கிலோ சக்கரைப்பாவு, 35 கிலோ லிட்டரில். அது என்னென்னா ஒரு அடி உயரம் ஒவ்வொரு அளவு போட்டதுக்கப்புறம் மேலே தெளிச்சு விட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே கீழே வந்து உறிஞ்சி கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே உப்பி தூவிட்டணும். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு லேயர், 15 அடிக்கு ஒரு லேயர் நீங்கள் வந்து சக்கரைப்பாவும் தெளிச்சிக்கிட்டு உப்பி தூவிட்டு அப்படியே மேலே வந்துடணும். மேலே வந்தோடனே காற்று போகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும். பார்த்துக்கிட்டால் 1 மாதத்தில் தயாராகிடும். 3 மாதம் 6 மாதம் வரலும் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து குழி முறைகள் இருக்குது, பேக் முறைகள் இருக்குது, நிறைய கால்நடைகள் வச்சிங்கன்னா டவர் முறையிலையும் உற்பத்தி செய்யலாம். இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது. நீங்கள் கால்நடைகள் எண்ணிக்கை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமைச்சிக்கணும். இல்லை, நீங்கள் ஒரு ஏக்கர் மக்காச்சோளம் பயிரிட்டிங்கன்னா 70 to 75 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான உரம் மேம்பாடு மண் வளம் பொறுத்து கிட்டத்தட்ட 40 முதல் 45 டன் வரலும் மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சித்தகத்தி சொன்னீங்கல்ல? ஆமாம், சித்தகத்தி வந்து அகத்தி செம்மந்த அதையும் ஆட்டுக்கு போடுவாங்க. அதாவது என்னன்னா பெரும்பாலும் மர வகைகள் வந்து ஒரே டைமில் ஒரே தீவனத்தை கொடுக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு மர வகைகள் வர மாதிரி ஆட்டுக்கு வச்சுக்கணும். அதனால் வந்து வரப்புகள் சுற்றியும் ஒரே மர வகைகள் இல்லை. அதனால தான் ஒரு 4 வகையான 5 வகையான மர வகைகள் வச்சிங்க. ஒன்று சவுண்டல், இன்னொன்று கிளைரிசீடியா, இன்னொன்று அகத்தி, சித்தகத்தி, கல்யாண முருகை, பட்டு செடி, இதெல்லாம் போட்டுட்டு டெய்லி ஒவ்வொரு கால்நடைகளுக்கு சின்ன கால்நடையாக இருந்தால் ஒரு 2 கிலோ வர மாதிரி, பெரிய கால்நடையாக இருந்துச்சுன்னா அரை கிலோ வர மாதிரி, பெரிய கால்நடையாக இருந்துச்சுன்னா 2 கிலோ வர மாதிரி கொடுக்கணும். மற்ற பயிர்களுமே வந்து நீங்கள் ஊறுகாப்புல் தயார் பண்ணலாம். மற்ற பயிர்கள் சோளத்தில் பெரும்பாலும் பண்ணாங்க. சோளம் பண்ணும்போது 50% பூக்கும் தருணத்தில் அறுவடை செய்து அது ஊறுகாப்புல் தயார் பண்ணலாம். இது 2 ரொம்ப உகர்ந்தது.
இல்லை கொட்டையாக அப்படியே அரைச்சி தீவிரமாக கொடுத்தா எது நல்லது? இது கான்சன்ட்ரேட் ஃபீடு. புண்ணாக்கு வகையில் வந்து புரதச்சத்து வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 15 to 20% இருக்குது, அதாவது புரதச்சத்து. ஸோ அது வந்து அரைச்சி கொடுக்குறது இன்னும் நல்லது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த விலையை குறைக்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வயல்களில் குறைஞ்ச அளவு ஒரு பயிர் வகை தீவனங்களில் பயிர் செய்யுங்கன்னு சொல்கிறோம். பயிர் வகை தீவனங்களில் பயிர் வகைகள், பயிர் இல்லை பயிர், தட்டைப்பயிரோ இல்லை கொள்ளோ இல்லை வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த நரிப்பயிறு, இன்னொன்று வந்து கொத்தவரை, இந்த பயிர்களை செஞ்சு பூப்புங்க தருணத்தில் அறுவடை பண்ணி உலர்த்தி காய வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. நீங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய செலவினம் குறைவாக இருக்கும். கிடைக்கக்கூடிய பாலும் வந்து அதிகமாக கிடைக்கிறது, அதாவது பெரும்பாலும் ஒரு 8 லிட்டர் to 10 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 2 லிட்டர் சேர்ந்து கறக்கும். இது வந்து செரிமான சக்தியை கூடுதலாக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். பெரும்பாலும் நீங்கள் செரிமான சக்தி பார்த்தீங்கன்னா வெறும் சோளம் இதுவுமே கொடுத்தீங்கன்னா 40 முதல் 60% தான் செரிமான சக்தி. ஸோ இந்த பயிர் வகை தீவனங்களை கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செரிமான சக்தி பார்த்தீங்கன்னா 85% கூடுதலாக 85% போகுது. ஸோ இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செரிமான சக்தி கூட்டுது, உங்களுடைய மாடு ஆடு வளர்ச்சிகள் ஊக்குவிக்குது, பால் வளர்த்து பெருக்குது. உலர் தீவனமாக ஒரு மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெர்சி கிராஸ் மாடு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 5 to 6 கிலோ வரலும் கொடுக்கலாம். 5 to 6 கிலோ வரலும் தினந்தோறும் 5 to 6 கிலோ ரெகுலராக கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் தண்ணியின் தேவை, இழுப்பு அதிகமாக இருக்கும், அப்போ தான் மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உலர் தீவனம் கட்டாயம் இருக்கணும், கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டிய இதில் உலர் தீவனம் கட்டாயம் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு முறை அது வர மாதிரி நம்ம வந்து கால்நடைகளுக்கு வர மாதிரி வச்சுக்கணும். தொடர்ச்சியாக கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மல்பெரி, ஒரு நாளைக்கு சவுண்டர், ஒரு நாளைக்கு அகத்தி, ஒரு நாளைக்கு கிளைரிசீடியா, ஒரு நாளைக்கு சித்தகத்தி, இந்த மாதிரி வர மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருவோம். வணக்கம் சார், தேவந்தட்டு வச்சிருக்கோம் சார். தேவந்தட்டு கீழே நீங்கள் சொல்கிற அந்த கீழ் கேப்பில் மூடாக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் நம்ம அந்த புயல் மசாலா இதெல்லாம் நம்ம போட்டுவிட்டா அது சாத்தியப்படுங்களா? இல்லை அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வருமா? இல்லை அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன பயிர் வச்சுருக்கீங்க? தீவன பயிர் கோஃபருங்களா? சரி, தீவன தட்டு, அதாவது பல்லாண்டு பயிர் வச்சுருக்கீங்க. ஸோ பல்லாண்டு பயிர் வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 வருஷத்துக்கு 2 வருஷம் வந்து தீவன தட்டு இருந்துச்சுன்னா மீதிக்கிற 2 வருஷம் எடுத்துடுங்க. ஏற்கனவே தீவன தட்டு எடுத்துட்டு இந்த வேலி மசாலுங்கிற ரகத்தை போடுங்க. வேலி மசாலுங்கிற ரகத்தை போட்டிங்கன்னா வேலி மசாலா வந்து புரதச்சத்து உள்ள தீவனம். ஸோ இது 2 வருஷம் இருக்குது, அது 2 வருஷம் நம்ம கொண்டாடுறோம். அப்போ வந்து தீவன அறுக்க போகும்போது இந்த 2 வருஷம் அந்த 2 வருஷம் சேர்ந்து அறுவடை பண்ணுவோம். ஸோ அது எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அறுவடை எல்லாமே 75 நாளில் வந்துடும், மறு அறுவடை 45 நாளில் வரும். இந்த தீவன தட்டு மட்டும் அடியோடு இருக்கும். இந்த வேலி மசால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 75 சென்டிமீட்டர் உயர விட்டு வெட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லாட்டினா இந்த தீவன தட்டு வந்து மூடாக போட்டு அதை போட்டு மூடிக்கும், அதோட வளர்ச்சி வந்து குன்று போட்டுரும். ஸோ அது வந்து ஒரு 75 சென்டிமீட்டர் உயர விட்டு வெட்டினீங்கன்னா அது வந்து என்னன்னா வளர்ச்சி அதுக்கப்புறம் சீக்கிரம் விரைவாக வளர்ந்துடும். இதை வந்து மூடாக வராது. அப்போ வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து 2 சேர்ந்து அறுக்கும்போது சமச்சீரான சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தீவனம் வந்து மாவுச்சத்து கிடச்சிடுது, புரதச்சத்தும் கிடச்சிடுது. வரப்புகள் சுற்றி மரவகைகள் வச்சுருக்கீங்க, அந்த வரப்புகள் சுற்றி மரவகைகள் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வந்து வைட்டமின் சத்து, மினரல் சத்து, இந்த தாதுப்பு சத்து எல்லாமே நிரந்தரமாக கிடச்சிருது. உங்களுக்கு சமச்சீரான சத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா கலப்பு தீவன செலவுகளை நீங்கள் குறைக்கிறதுக்கான ஊறுகாப்புள் இதுக்கு உகர்ந்தது கிடையாது. ஊறுகாய் இதில் போடக்கூடாது, இதில் பெரும்பாலும் போடக்கூடாது. போடலாம், அது அந்த வேலி மசாலோட போட முடியாது. ஊறுகாப்புள் போடலாம். அதே மாதிரி தான் ஊறுகாப்புள். அது வந்து என்னென்னா காற்று புகாமல் வச்சுக்கணும். நல்லா போட்டு மிதிச்சு விட்டு நல்ல காம்பாக்ட்னு சொல்லுவாங்க, அதை நல்லா காற்று புகாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு சதுர ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 15 கிலோ பதுக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அப்படி பதுக்குனீங்கன்னா தான் ஊறுகாப்புள்ள வந்து கெடாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும். ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போது சரியான முறையில் செய்யாம விட்டிங்கன்னா ஒரு 1.5 மாதம் ப்ரெஸ் பண்ணி விடணும், எல்லாம் அழுத்தி விடணும். இது வந்து நிலமட்டத்திலேருந்து மேலே வந்து ஒரு குழி முறையில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், மேடான பகுதியை தேர்ந்தெடுக்கணும். முதலாவதாக மேடான பகுதி எதுக்குன்னா
நீர் வந்து சுற்றி தேங்கி கசிஞ்சு உள்ளார போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா சுற்றியும் காரை போட்டுக்கணும். ஏன்னா நிரந்தரமாக நீங்கள் மாடு வளர்த்துறீங்கன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த முறைகளை கையாளுறது நல்லது. வெளியிருந்து தண்ணி உள்ளார வராது. அப்போ இல்லை அப்போ அதுக்கு தான் அந்த அளவு நம்ம சொல்லிட்டோம்ல, அந்த அளவுக்கு மீதியே போகக்கூடாது. கீழே அடியில் மட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் 1.5 இன்ச்சு ஜல்லி அடியில் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிவுகளை போட்டுக்கணும். கழிவுகளை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் தீவன புல் அடுக்கணும். கீரை காரை போட்டு அதுக்கு மேலே கழிவு புல்லை போட்டு, கழிவு புல் இருக்குன்னா வேஸ்டேஜ் புல் இருக்கு இல்லையா, அது வேஸ்டேஜ் வைக்கோல் நம்ம வேஸ்டேஜ் புல்லை கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் தீவன புல்லை அடுக்கணும். அப்போ தான் இதில் வந்து அதிகமாக ஈரப்பதம் இருந்தாவோ எல்லாவும் உஞ்சி கீழே போகும், பயிர் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம முதல் தடவையாக தான் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணிட்டு தீவனத்தை நொறுக்கி நம்ம அள்ளி கொட்டும் பொழுது ஆள்கள் வந்து கீழே முடிச்சாலே ஓகே தானா, இல்லை வேற ஏதாவது நீங்கள் என்ன பண்ணனா, நீங்கள் இந்த ஊறுகாய்ப்புல் தயார் பண்ணுறன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரும்பாலும் சோளம் மக்காச்சோளத்தில் அப்படியே அப்படியே அடுக்கலாம். அந்த ஐடியா இல்லை. இருக்கிற தீவனத்தை வந்து நான் அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சின்ன முறையில் பண்ணுங்கள். சின்ன முறையில்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் காற்று போகிற ட்ரம்மில் நல்லா வச்சு அடுக்கி விட்டு ஒரு டைம் சாம்பிள் பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அந்த முறை ஆமாம் பெரும்பாலும் ஆமாம் பிளாஸ்டிக் ட்ரம் நிறையா இருக்குங்களா, அந்த ட்ரம்மில் உள்ளார நின்று ஒரு ஆள் எடுத்து போட உள்ளார வச்சு ஒரு ஆள் அமைக்கிட்டு தான் இருக்கும். அறுவடை செஞ்சு போகிறதும் நீங்கள் 75 நாளில் பூப்புங்க தருணத்தை அறுவடை செஞ்சு அதை உலர்த்தி ரெடி பண்ணால் 2 முறையும் நல்லது தான். இப்போ டிராக்டர் மூலிமா சுற்றுறது உங்களுக்கு வந்து ஆள் செலவு குறைக்குது, சீக்கிரம் முடியுது. உங்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுலாம். சின்னதாக வெட்டி விடுது. உங்களுக்கு பயிர் வந்து நீங்கள் ஒரு மாட்டுக்கு பிரித்து போட்டிங்கன்னா கழிப்பிடம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமாக விரயம் ஆகும். கால்நடைக்கு பொறுத்தவரையிலும் பசுந்தீவனமும் தேவை, உலர் தீவனமும் தேவை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கட்டாயம் பசுந்தீவனமும் கொடுத்தீங்கன்னா தான் வைட்டமின் சத்தெல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. தருணத்தில் அடுத்து போடணும் வருது. தருணம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தருணங்கிறத வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பூக்கும் தருணம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த தருணத்தில் அறுத்து போட்டிங்கன்னா அந்த சத்து குறைவில்லாமல் இருக்கும். ஸோ அந்த தருணத்தை இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு காலதாமதப்படுத்தி அதை அறுத்துட்டோம்னா அது எல்லாமே அந்த சக்தி ஃபுல்லாக மணிக்கு போயிடுச்சுன்னா எல்லா சக்தி அதுக்கு போயிடுச்சு. இதில் வந்து ஒன்றுமே சத்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாவுச்சத்து வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50% மாவுச்சத்து இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த மணிச்சத்து உருவாகிறது விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து 30 to 35% தான் மணிச்சத்து இருக்கும். புரதச்சத்து வந்து 8 to 9% இருக்கிறது பதிலாக 5% கீழே தான் இருக்கும். ஸோ அந்த தருணத்தை தாண்டிட்டு அதுதான் முக்கியமாக நீங்கள் கால்நடை வளர்த்துறீங்க வந்து பெரும்பாலும் வந்து பூக்கும் தருணத்தில் அறுவடை பண்ணி கால்நடை கொடுத்தீங்கன்னா பால் நார்மலாக உற்பத்தி ஆகிறத விட ஒரு 2 லிட்டரு 3 லிட்டர் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். நாங்கள் வந்து இது வந்து தொழில் ரீதியாகவும் இது வந்து நாங்கள் கடைபிடித்து நாங்கள் வந்து பாலோடைய உற்பத்தியை பெருக்கி நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த தட்டைப்பயிரெலாம் பார்த்தீங்கன்னா 50% பூக்கும் தருணத்தில் அறுவடை பண்ணி போட்டிருக்கோம். நார்மலாக இப்போ வந்து பால் வந்து எங்கள் பண்ணையில் வந்து ஒரு 90 லிட்டர் வந்துட்டு இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 லிட்டர் கூடும். எதனால் கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கலப்பு தீவனம் தான், அதே தீவனம் தான், ப்ளஸ் கூடுதலாக இந்த பயிர் வகை தீவனங்கள் ஆட் பண்ணுறதுனாலையும் அந்த கரெக்டான தருணத்தில் அறுவடை பண்ணி கொடுக்குறதுனாலையும் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தீவனப்பயிர் உற்பத்தி பண்ணுறது முக்கியம் கிடையாது, தீவனப்பயிரை எந்த தருணத்தில் அறுவடை பண்ணி கொடுக்குறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பெரும்பாலான உங்களுடைய கால்நடை வளர்ப்பில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு தான் அர்த்தம். நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலத்திற்கு ஏற்ப தீவன பராமரிப்பு முறைகள் குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் KR புஷ்பநாதன் அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.